வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் ஏசிம் கலீல் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உட்பட தூதுக்குழுவினருக்கு பலஸ்தீனத்தில் மகத்தான வரவேற்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட உள்ள பிரேரணையை உள்நாட்டில் தோற்கடிக்க வேண்டும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவிப்பு. நாட்டில் புதுயுகம் ஒன்றை கட்டி எழுப்புவதற்கு அனைத்து இனங்களினதும் ஒற்றுமை அவசியம் என அமைச்சர் தீச கார்லியத் அறிவிப்பு. அண்டார்டிகாவில் அடர்த்தியான பனிப்பாறைக்குள் சிக்கியுள்ள 2 கப்பல்களை மீட்க அமெரிக்க பனித்தகர்ப்பு படை உதவி அளிக்க உள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ உட்பட குழுவினர் பலஸ்தீனத்தை வந்தடைந்தனர். ஜோர்தானுக்கான விஜயத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து இவர்கள் இன்று காலை பலஸ்தீனம் வந்தார்கள். அந்நாட்டின் பிரதமர் ராம் ஹம்டல்லா உட்பட குழுவினர் ஜனாதிபதி தலைமையிலான குழுவினரை வரவேற்றனர். இலங்கைக்கான பலஸ்தீன தூதுவர் அன்வர் எச் அல் அகா, பலஸ்தீனத்திற்கான இலங்கை பதில் பிரதிநிதி சிராஜ் அகமது, பெத்லஹேம் நகரின் இலங்கை தூதரக அதிகாரி மைக்கேல் ஷொமாலி ஆகியோரும் இதில் அடங்கினார்கள். ஜனாதிபதி அந்நாட்டை சென்றடைந்ததுடன் பலஸ்தீனத்தின் முன்னாள் ஜனாதிபதி காலஞ்சென்ற யசர் அரபாத்தின் சமாதிக்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உட்பட குடும்ப உறுப்பினர்கள் 1997 ஆண்டு யசர் அரபாத் இலங்கை வந்தபோது அவரை சந்தித்தனர். இன்று பலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸை சந்திக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்நாட்டு தூதுக்குழுவினருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இதனை அடுத்து தொழில் பயிற்சி நிலையம் ஒன்றையும் திறந்து வைக்கவுள்ள ஜனாதிபதி இலங்கை பலஸ்தீன நட்புறவு அமைப்பின் உறுப்பினர்களையும் சந்திக்கவுள்ளார். பெத்லஹேமில் இடம்பெறவுள்ள கிறிஸ்தவ ஆராதனையிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார். இலங்கை பலஸ்தீனத்தின் நீண்டகால நட்பு நாடாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இளம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது 1970 ஆண்டு பாராளுமன்றத்தில் ஆற்றிய முதலாவது உரையில் பலஸ்தீன விடுதலை போராட்டம் தொடர்பாக குறிப்பிட்டார். இவர் பலஸ்தீன ஒத்துழைப்பு சங்கத்தின் உறுப்பினராகவும் தலைவராகவும் விளங்குவதுடன் பலஸ்தீன மக்கள் தொடர்பாக பெரும் அக்கறை காட்டி வருகின்றார். பலஸ்தீன பிரச்சினை தொடர்பாக சர்வதேச அரங்கில் ஜனாதிபதி தமது கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி யசர் அரபாத்துடன் இணைந்து ஏனைய நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் இந்த விஜயத்தின் போது பலஸ்தீன அரசு அந்நாட்டின் உயர் அரச விருதான பலஸ்தீன நட்சத்திர விருதை ஜனாதிபதிக்கு வழங்கவுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், பாராளுமன்ற உறுப்பினர்களான சஜின் டேவாஸ் குணவர்தன, கமலா ரணதுங்க, ரோஷான் ரணசிங்க ஆகியோரும் ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, ஜோர்தானுக்கான இலங்கை தூதுவர் காமினி ராஜபக்ஷ ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ ஜோர்தானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை அடுத்து இயேசுநாதரின் வாழ்க்கை தொடர்பாக பைபிளில் குறிப்பிடப்பட்ட இடங்களை பார்வையிடச் சென்றார். ஜோர்தான் 6 ஊற்றெடுக்கும் இடம், இயேசுநாதர் பிறந்த ஊர், மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்ட மோசஸ், அவர்களின் ஞாபகார்த்த ஆலயம், இறைவனுடன் ஒப்பந்தங்களை செய்து கொண்ட மோசஸ் மலை ஆகிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அவர் சென்று பார்வையிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் கமலா ரணதுங்க உட்பட பலர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டார்கள். நாட்டின் வடபகுதியில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டமும் பாதிப்படைந்துள்ளது. நேற்றும் இன்றும் மன்னாரில் கடும் காற்றுடன் மழை பெய்து வருகின்றது. இதனால் மாவட்டத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. தாளமுக்க நிலை காணப்படுவதால் மன்னார் கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடலில் கொந்தளிப்பு காணப்படுவதால் கரையோர மக்கள் அவதானமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் மீனவர்கள் கடற்தொழிலில் ஈடுபடுவதையும் தவிர்த்துள்ளனர். போகம்பர சிறைச்சாலையில் கூரை மீது ஏறி சிறை கைதிகள் 3 நாட்களாக மேற்கொண்டு வந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுடன் இன்று காலை நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் இந்த தீர்மானத்திற்கு வந்துள்ளனர். மரண தண்டனையையும் ஆயுள் தண்டனையையும் விதிக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் தமக்குரிய தண்டனைகளை தளர்த்துமாறு கோரி கடந்த வெள்ளிக்கிழமை போகம்பர சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி
உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர். அவர்களின் கோரிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்புடன் கலந்துரையாடி தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அங்கு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சிறை கைதிகள் முன்னெடுத்து வந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட உள்ள பிரேரணையை உள்நாட்டில் தோற்கடிக்க வேண்டும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பத்ரமுல்ல பிரதேசத்தில் பஞ்சாயத்து மன்றம் ஏற்பாடு செய்த வைபவத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் விமல் வீரவன்சே தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் 2014ஆம் ஆண்டிற்காக பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்குரிய பணவரவு பத்திரங்கள் அங்கு வழங்கப்பட்டன. நாட்டை மீண்டும் பயங்கரவாதத்திற்கு இழுக்கும் முயற்சியை உள்நாட்டில் தோற்கடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் விமல் வீரவன்சே தெரிவித்தார். போகம்பர சிறைச்சாலையில் கூரை மீது ஏறி சிறை கைதிகள் 3 நாட்களாக மேற்கொண்டு வந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுடன் இன்று காலை நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் இந்த தீர்மானத்திற்கு வந்துள்ளனர். மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் தமக்குரிய தண்டனைகளை தளர்த்துமாறு கோரி கடந்த வெள்ளிக்கிழமை போகம்பர சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர். அவர்களின் கோரிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்புடன் கலந்துரையாடி தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அங்கு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சிறை கைதிகள் முன்னெடுத்து வந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கமத்தொழில் சேவைகள் நிலையங்கள் தோறும் பசளை விநியோக நிலையம் ஒன்றையும் பசளை களஞ்சியம் ஒன்றையும் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து கமத்தொழில் சேவை நிலையங்கள் ஊடாக விவசாயிகளின் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யும் இலக்கினை அடைவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நிதி திட்டமிடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போதைய அரசு உர விநியோகத்தை தொடர்ந்தும் ஒரு ஒழுங்கமைப்பு முறைக்கு அமைய முன்னெடுப்பதற்கு விவசாயிகளுக்கு உத்தரவாத விலையில் போதுமான அளவு உரத்தை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்ற வகையில் இந்த விநியோக நிலையங்களையும் களஞ்சியங்களையும் அமைக்க உள்ளது. இது சம்பந்தமான கலந்துரையாடல் திரைசேரி செயலாளர் PB ஜெயசுந்தரவின் தலைமையில் கொழும்பில் இடம்பெற்றது. விவசாய அமைச்சின் அதிகாரிகள் அரச உர நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டார்கள். வருடம் ஒன்றுக்கு 7,50,000 மெட்ரிக் டன் உரம் இறக்குமதி செய்யப்படுகிறது. அரசு இதற்கு சுமார் 5,000 கோடி ரூபாவை வருடாந்தம் செலவிடுகின்றது. அரசின் உரமானிய திட்டம் விவசாய உற்பத்தி மீது விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கும் அதிக வருமானம் பெறுவதற்கும் வழிவகுத்தது. செய்கையில் எதிர்பார்க்கும் விளைச்சலை பெற்றுக்கொள்ள ரசாயன உரம் ஒரு குறிப்பிட்ட அளவில் பயன்படுத்துவது இன்றியமையாதது ஆகும். இதனால் உரப்பாவனையை ஒரு திட்டமிட்ட முறைக்கு அமைய மேற்கொள்ள வேண்டும். விவசாயிகளின் வசதி கருதி உள்நாட்டு சந்தையில் உர விநியோகத்தின் போது அரசின் பங்களிப்பினை 40% அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக செயலாளர் PB ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். நிச்சயிக்கைக்கான 50 கிலோ வீதமான உர பொதியொன்று 350 ரூபாய் வீதமும் ஏனைய செய்கைக்கான உரம் 1,250 ரூபாய் வீதமும் தொடர்ந்து வழங்கப்படும். வடமாகாண பாடசாலை மாணவர்கள் அனைவரையும் கல்வியில் மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலும் ஊக்குவித்து ஒரு ஆரோக்கியமான சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மேலான பொறுப்பு உண்டென அவர் குறிப்பிட்டார். வடமாகாண உடற்கல்வி டிப்ளமா பட்டதாரிகள் ஒழுங்கு செய்திருந்த வைபவம் ஒன்றில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட உடற்கல்வி டிப்ளமா ஆசிரியர் தர்மகுமார் இணக்க அரசியல் ஊடாகவே தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தியையும் அரசியல் உரிமை உள்ளிட்ட உரிமைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டார். இதன்படி இணக்க அரசியலில் பயணித்து தமிழ் மக்களின் நலனுக்காக செயற்படும் ஆற்றல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மாத்திரமே இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசிலும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாகாண கல்வி அபிவிருத்தி குழு தலைவர் ரா செல்வ வடிவேல், அமைச்சரின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் KV குகேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். விளம்பரங்களை அடுத்து உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போதும் இறக்குமதி செய்யும் போதும் சர்வதேச ரீதியாக சிபார்சு செய்யப்பட்ட கப்பல் கட்டணங்களுக்கு மேலதிகமாக இறங்குதுறை உட்பட ஏனைய கட்டணங்களை அறவிடுவது இன்று தொடக்கம் நிறுத்தப்படும். துறைமுகத்தில் கொள்கலன்களை ஏற்றி இறக்குவதற்கான கட்டண அறவீடுகளில் வெளிப்படை தன்மையை மேம்படுத்துவதற்கான புதிய பரிந்துரைகள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஏற்றுமதி இறக்குமதி செயற்பாடுகளையும் அதன் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துவதற்கான சட்டங்களை புதிதாக அறிமுகம் செய்து வைப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டிருந்தார். පර්යාතන මෙහෙයුම් මහා වෙනත් ගාස්තු අය කිරීම තහනම් කරනු ලබනවා. එම තහනම 2014 ජනවාරි මාසයට ක්‍රියාත්මක වන පරිදි මුදල් පනත සංශෝධනය කරනවා. புதிய கட்டளை உள்ளடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ளது. கப்பல் முகவர்கள், கப்பலில் பொருட்களை ஏற்றிச் செல்பவர்கள், கொள்கலன்களை கப்பலில் ஏற்றி இறக்கும் நிறுவனங்கள், கப்பலில் வரும் பொருட்களை களஞ்சியப்படுத்துபவர்கள் ஆகியோர் இதன் மூலம் பயனடைவார்கள். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் விஷம் தொடர்பான தகவல்களை வழங்கும் நிலையம் 24 மணி நேரமும் இயங்குகின்றது. அதிலிருந்து தகவல்களை உடனடியாக பெறக்கூடிய 2 தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். உலகில் இருக்கும் எந்தவொரு விஷம் தொடர்பாகவும் அறிவை பெறுவதற்கு அவை உடலில் கலப்பதனால் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை வழங்கும் முறை தொடர்பாகவும் இந்த தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தகவல்களை பெறலாம். திங்கள் காலை தொடக்கம் சனிக்கிழமை நண்பகல் 12 மணி வரை 0112-686-143 என்ற தொலைபேசி இலக்கம் ஊடாகவும், காலை 8 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரையும், அதன் பின்னர் மறுநாள் காலை 8 மணி வரையும் 0112-691-111 என்ற தொலைபேசி இலக்கம் ஊடாகவும் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம். உடலில் விஷம் கலப்பதால் வருடாந்தம் இலங்கையில் பலர் உயிரிழக்கின்றனர். விஷம் வகைகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் இருக்கும் அறிவு குறைவாக இருக்கின்றமையே இதற்கு காரணமாகும். விஷம் தொடர்பான சிகிச்சை அளிப்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் மேற்கூறிய தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொண்டு மருத்துவர்களும் தகவல்களை பெறலாம். விஷம் தொடர்பான தகவல்களை வழங்கும் இந்த நிலையம் தென்கிழக்கு ஆசியாவில் பிரதான நிலையமாகவும் கருதப்படுவதாக டாக்டர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டார். காலாவதியான மற்றும் உற்பத்தி திகதி பொறிக்கப்படாத பெருமளவு உணவுப் பொருட்கள் நேற்று காத்தான்குடி நகரில் கைப்பற்றப்பட்டன. இந்த பொருட்கள் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படவுள்ளதாக காத்தான்குடி சுகாதார பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் ஏ ரஃபீக் தெரிவித்துள்ளார். இந்த பொருட்கள் வர்த்தக நிலையங்களுக்கு சட்டவிரோதமான முறையில் விநியோகிக்கப்பட்ட போது கைப்பற்றப்பட்டன. மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் உத்தரவுக்கமைய காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பரிசோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. மட்டக்களப்பு ஏறாவூர் ஐயங்கேணி தமிழ் பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட 50 குடும்பங்களுக்கான நிலக்கீழ் குழாய் கிணறுகளை ஏறாவூர் நகரபிதா அலிசாஹிர் மௌலானா பயனாளிகளிடம் கையளித்தார். இதற்கான நிதியுதவியை சவுதி அரேபியாவின் தார் அல் பிர் நிறுவனம் வழங்கியிருந்தது. குழாய் நீர் கிணறுகளை கையளிக்கும் நிகழ்வில் இந்த நிறுவனத்தின் மாவட்ட இணைப்பாளர் ஐ இஷ்ஹாக், நகரசபையின் உதவி தவிசாளர் எம் தஸ்லீம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். எங்களது பிரச்சனைகள், எங்களது வாழ்வாதாரங்கள் அனைத்தும் காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் சமூக அமைப்புகளுக்கும் விளையாட்டுக் கழகங்களுக்கும் தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொருட்களை கையளிக்கும் நிகழ்வு அண்மையில் பிரதேச செயலாளர் SHM முசமில் தலைமையில் நடைபெற்றது. 2014 ஆண்டுக்கான அபிவிருத்தி நிதியின் மூலம் இந்த பொருட்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. நிகழ்வில் பிரதியமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா, கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MF ஷிப்லி ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். டெங்கு நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வேலை திட்டத்தை சுகாதார அமைச்சு நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வருகிறது. இதற்கமைய மலையக பாடசாலைகளில் இந்த வேலை திட்டம் வருட ஆரம்பத்திலிருந்தே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக புசல்லாவை இந்து தேசிய கல்லூரியின் பாடசாலையின் சுற்றுப்புறங்களை பெற்றோர்கள் துப்புரவு செய்தனர். மோதூர் சந்தை வீதி 30 வருடங்களின் பின்னர் காப்பற்று வீதியாக புனரமைக்கப்பட உள்ளது. இந்த வேலைத்திட்டம் மோதூர் பிரதேச சபை தவிசாளர் M ஹரிஸ் தலைமையில் ஆரம்பமானது.
இதற்கென 65 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் பிரதம அதிதிகளாக பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக், கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் மஜீத் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். நாட்டில் புதுயுகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கு அனைத்து இனங்களினதும் ஒற்றுமை அவசியம் என அமைச்சர் திஸ்ஸ கரலியத்த தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் யுத்த காலத்தில் பெற்றோரையும் உறவினர்களையும் இழந்த சிறுவர்களுக்கான சிறுவர் பாதுகாப்பு கிராமத்தை அரியாலை நாயன்மார்கட்டு பகுதியில் திறந்து வைத்ததன் பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். சமூக சேவைகள் கழகம் இந்த கிராமத்தை அமைத்துள்ளது. இதற்காக ஆஸ்திரிய அரசாங்கம் 257 மில்லியன் ரூபாவை நிதியுதவியாக வழங்கியுள்ளது. இக்கிராமத்தில் 87 சிறுவர்களுக்காக 12 பாதுகாப்பு பராமரிப்பு இல்லங்கள் காணப்படுகின்றன. விளையாட்டு மையம், கணனி கூடம், சிறுவர் பாடசாலை, பொழுதுபோக்கு மையம் என அனைத்து வசதிகளையும் இது கொண்டுள்ளது. இந்நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனும் கலந்து கொண்டார். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக இஸ்லாமிய கற்கைகள மற்றும் அரபு மொழிப்பீடத்தின் முதலாவது சர்வதேச ஆய்வரங்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பீடத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இஸ்லாமிய அறிவியலையும் மானுட சமூக அறிவியலையும் ஒன்றிணைப்பதை நோக்கி என்ற துணிப்பொருளில் இடம்பெற்ற இந்த ஆய்வரங்கில் பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி SM முகமது இஸ்மாயில், ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் பணிப்பாளர் கலாநிதி MAM சுக்ரி ஆகியோர் உரை நிகழ்த்தினார்கள். அதிதிகள் பொல்லடியுடன் பக்கீர் பைத் இசைக்கப்பட்டு வரவேற்கப்பட்டார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பட்டிப்பளை, வவுணதீவு, வெள்ளாவளி ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட எல்லைப்புற கிராம மக்களின் வீடுகளும் உடைமைகளும் பயிர் நிலங்களும் காட்டு யானைகளின் தாக்கத்திற்குள்ளாகி வருகின்றன. நேற்று மாலை பலாச்சோலை கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்குள்ள 2 வீடுகளை முற்றாக சேதப்படுத்தியதுடன் அருகிலுள்ள தென்னை, வாழை மற்றும் வயல் நிலங்களை சேதப்படுத்தியது. கடந்த சில வாரங்களில் இந்த கிராமங்களில் யானைகள் தாக்கியதால் 5 பேர் பலியாகியுள்ளனர். கைப்பணி தொழில்நுட்ப பயிற்சி நாட்டின் அபிவிருத்திக்கும் சமூக மேம்பாட்டிற்கும் பாரிய பங்களிப்பு நல்கி வருவதாக ஐக்கிய ராஜ்யத்தின் முன்னாள் தூதுவரும் ஜனாதிபதியின் சட்டத்தரணியுமான ஃபாயிஸ் முஸ்தபா தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த பயிற்சி துணை புரியும் என்று அவர் குறிப்பிட்டார். வரக்காபோல முஸ்லிம் மகளிர் பயிலுனர் தொழில்நுட்ப நிலையத்தின் ஏற்பாட்டில் தொழில்நுட்ப அலங்கார கைப்பணி பயிற்சியை முடித்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் வருடாந்த கண்காட்சியும் அண்மையில் அம்பைபுசையில் நடைபெற்றது. இதில் அதிதியாக கலந்து கொண்டு ஜனாதிபதி சட்டத்தரணி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இனி விளையாட்டுச் செய்திகள் சிலவற்றை பார்ப்போம். முதலில் உள்நாட்டு விளையாட்டுச் செய்திகள் சில. பிரீமியர் லீக் ரகர் போட்டித் தொடரில் நேற்றைய போட்டிகளில் ஹெவ்லாக் மற்றும் விமானப்படை அணிகள் வெற்றி பெற்றன. இந்த போட்டித் தொடரில் கடற்படை அணியும் ஹெவ்லாக் அணியும் முன்னணியில் திகழ்கின்றன. CHNFC அணிக்கும் விமானப்படை அணிக்கும் இடையிலான போட்டி கொழும்பு CH மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. ஆரம்பத்தில் CHNFC அணி 13-3 என்ற நிலையில் முன்னணியில் இருந்தாலும் போட்டி முடிவடையும் போது விமானப்படை அணி 27-22 என்ற புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அப்கண்ட்ரி லயன்ஸ் மற்றும் ஹெவ்லாக் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 36-25 என்ற புள்ளி வித்தியாசத்தில் ஹெவ்லாக் அணி வெற்றி பெற்றது. போட்டியின் இடைவேளைக்கு முன்னர் ஹெவ்லாக் அணி 8-19 என்ற புள்ளி வித்தியாசத்தில் முன்னணியில் இருந்தது. இந்த போட்டி ஹெவ்லாக் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான உதுபந்தாட்ட போட்டித் தொடரில் முதலாவது சுற்று பிட்டக்கோட்டு
பெத்தகான மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் நீர்கொழும்பு யூத் அணிக்கும் சோண்டர்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டியில் யூத் அணி 2 கோல்களை பெற்றது. இன்னும் பார்வையாளர்கள் இடையூறுகளை விளைவித்ததை அடுத்து போட்டியாளர்களது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த போட்டி இடைநிறுத்தப்பட்டது. இனி வெளிநாட்டு விளையாட்டுச் செய்திகள் சில. டக்கா கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டி அர்ஜென்டினாவில் ஆரம்பமானது. முதற்கட்டத்தில் கார் ஓட்ட போட்டியில் போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்த கார்லோஸ் சூசா வெற்றி பெற்ற அதேவேளை மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டியில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஜான் ஃபெரேடா வெற்றி பெற்றுள்ளார். கார் ஓட்ட போட்டியில் முதலாம் கட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு போர்த்துகல் வீரர் சூசாவுக்கு 2 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் 36 வினாடிகளும் எடுத்தன. இடம்பெற்று முடிந்துள்ள 9 டக்கா போட்டிகளில் முதல் 7 பேர் வரிசையில் இவரின் பெயர் இருந்து வருகிறது. நேற்று நடைபெற்ற முதலாம் கட்டத்தில் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த ஒலெண்டோ தெரனோவா 2ஆம் இடத்தை பெற்றார். கட்டார் நாட்டைச் சேர்ந்த நசார் அல் அத்தியா 3ஆம் இடத்தை பெற்றார். மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டியில் ஜான் ஃபெரேடா வெற்றி பெற்றார். 2 மணித்தியாலங்கள் 25 நிமிடங்கள் 31 வினாடிகளில் அவர் இந்த முதலாம் கட்டத்தை ஓடி முடித்துள்ளார். இந்த போட்டியில் 2ஆம் இடத்தை ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த மார்க் ரோமாயும் 3ஆம் இடத்தை பிரான்சைச் சேர்ந்த சுரில் டெப்ரஸும் பெற்றுக் கொண்டனர். செரீனா வில்லியம்ஸ் முதலாம் தர டென்னிஸ் வீராங்கனையாக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவர் லிஸ்பர்னில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா பகிரங்க டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றார். பெலாரஸ் நாட்டின் வீராங்கனை விக்டோரியா 6-7, 7-5 புள்ளி வித்தியாசத்தில் இவரிடம் தோல்வி கண்டார். FA கிண்ணத்திற்கான உதுபந்தாட்ட போட்டித் தொடரின் 3வது சுற்றில் ஸ்வென் சிட்டி மற்றும் மான்செஸ்டர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஸ்வென் சிட்டி அணி 2-1 என்ற கோல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்தின் பிரீமியர் லீக் உதைபந்தாட்ட போட்டித் தொடரில் ஆர்சனல் மற்றும் ரொட்டன்ஹாம் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆர்சனல் அணி 2-0 என்ற வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்தின் எமிரேட்ஸ் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற்றது. இங்கிலாந்து அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இடம்பெற்ற 5 போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியுடன் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தரப்படுத்தலில் ஆஸ்திரேலியா 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்கா 1ஆம் இடத்தில் உள்ளது. I certainly couldn't be prouder of my teammates, the performance that they've put in throughout the whole series. Also want to pay. பிரான்ஸ் போலந்தை தோற்கடித்து ஹாப்கன் கிண்ணத்தை வென்றுள்ளது. இந்த போட்டி ஆஸ்திரேலியாவின் பெர்த்தில் இடம்பெற்றது. ஆண் பெண் பிரிவில் பிரான்ஸ் அணிக்கு வெற்றி கிடைத்தது. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.